நான் தான் ஆத்திரத்துல அறிவு எடுத்துட்டு அந்த தேவரிசி புத்தி சித்திரவதை செய்த. நீ ஆணாக இருக்க வேண்டிய எனக்கு சித்திரவதை செய்யற, நீ பெண்ணாக போக வேண்டும் வந்து எனக்கு சாபத்தை தந்தார். நாதார் பையா உன்னை பொம்பளையா பச்சோம். ஆமா, என்ன பண்ண தெரியுமா? பொம்பளை இல்லாத பெரியவர்கள் கூறியிருக்கிறார்கள், யாருக்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், தெரிஞ்சு நடக்கணும், தெரிஞ்சு பேசணும். எனக்கு நான் போறேன். ஐயோ என்ன மாதிரி கண்டிச்சு பாரு. என்ன பூவா நீ வச்சுக்கிற மாதிரி பல்லி முள்ள கமாந்திரம் அந்த பூவை வச்சுனா வச்சுக்க, அது வாடி கூடும் வதங்கி கூடும். அப்படியா? இந்த வெக்கலாம மட்டும் வச்சுன்னா வாடும், வாடாது, வதங்கும், வதங்காது, அப்படியே எனக்கு சாபத்தை விமர்சனம் கூறி வைக்கிறார். உனக்கு சொல்றாரா? உனக்கு இந்த பாரு, இந்த மல்லிப்பூ கண்டா மோகினி வரும், இந்த வெக்கலாம் பூ கண்டா என்ன தெரியுமா பண்ணும்? என்ன பண்ண? இந்த காளை மாடு மட்டும் பார்க்கவே கூடாது, சமாளிக்காது. இந்த வெக்கலாம் பூ பார்த்தாங்க மதத்தரக்குன்னு பார்க்கலாம். எனக்கு கேக்குற எதுவுமே கிடையாது. உனக்கு மட்டும் போட மலமா இருக்குது, எனக்கு ஒரு மேல சமாளமா அண்ணன் நாதேரி பையன், நம்ம நாதேரி பையன், அதான் நீ நாதேரி பையன். அந்த நாதேரி பையன் மாதிரி சாபம், அந்த சாபத்துல என் மலாடு எனக்கு என் வீட்டுல பார்த்தா தூக்கம் வராது. வீட்டுல பார்த்தா தூக்கம் வராது. அதனால நான் என்ன பண்ணேன், நேரா ஊருக்கு போனேன்னா, வீட்டுக்கு போனேன், நேரா ஊருக்கு போனேன்னா, வீட்டுக்கு போனேன், வீட்டுக்கு போனா ஒரே வீட்டுல பேன் போட்டா அந்த பேன் ஓடல ஆட்டம். வீட்டுல நான் என்ன பண்ண, பையன் கடாச்சிட்டு நேரம் வீட்டுக்கு வெளியே போனேன். அப்படியா? வெளியே போய் அது உங்க ஊர்ல பெரிய இளப்பாரு கொல்ல இளப்பாரா? அந்த இளம்பாட்டால பார்த்தா அப்படியே காத்து ஏசில வர மாதிரி வருதா? அப்படி ஏசில மாதிரி போகும், அப்படியே ஏசில வர மாதிரி வரும். அம்மா காத்து மாசம் கத்தி வெளி பிச்சுங்க கத்தி மண்டை பிச்சு போகும். ஐயா எத்து ஆகாது. காத்து மாசம் கத்தி வெளி, சித்திரை மாசத்துல கத்திரி வெளி வரும். ஐயா எப்படி அம்மா மாத்தினாங்க? இந்த சித்திரை மாசம் கத்திரி வெளி ஒண்ணு தாங்கல. நான் என்ன பண்ண, அப்படியே துணி பூரா மோத்தி கைட்டு போட்டு அவங்க கட்டு போட்டு வச்சுனாங்க போயிரு. அதுல அப்படியே பத்துக்கணும், வெள்ளாந்தடிச்சு பத்து போயிரு. இந்த இளம் மாயத்தை பெருகிறதுக்கு அப்படியே 2 வாழை அந்த 2 வவால் போச்சா. இந்த இளம் மாயத்தை பெருகிறதுக்கு ஒரு வவால் சண்டை போடுது, இன்னொரு வவால் சண்டை போடுது. நான் மெலாந்தடிச்சு பத்துங்கினேன். இந்த இளம் மாயத்தை என்ன வச்சு 2 சேர்ந்து தள்ளி விட்டுச்சு. அது நேரம் மாறு மேல விழுந்து போச்சு. அந்த வவால் வாசனை பண்ணிக்குது. அந்த இளப்பு மய கீய போகுது, இந்த கீய போயினால கவின்னு வரணும் சொல்லிட்டு அது இளம் மயம் மாறி மேல வீழ்ச்சி போயிரு. அந்த 2 வவால் வந்து பிச்சுட்டு போச்சு. என்ன போடு தெரியல, எங்க ஆத்தாக்காரி பண்ண கோலம் இந்த மாதிரி ஆகி போச்சு. என்ன கோலம் பண்ணா உங்க வீட்டுல? நான் கணிக்கும் லிம்மி பவுடர், லிம்மி பவுடர், லிம்மி பவுடர், லிம்மி பவுடர் சொல்லு. அந்த லிம்மி பவுடர் இருக்கு, அந்த லிம்மி பவுடர் வாங்கி போய் அப்படியே நான் டப்பாயில கொட்டி அந்த டப்பாயில
பத்தி வச்சுன்னு பாரு. எங்க அம்மாளுக்கு கண்ணு தெரியாதுமா. அப்படியா? எங்க அம்மாளுக்கு மாலை கண்ணு இல்லையா, அதனால எங்க அம்மாவுக்கு கோயில் போனா கண்ணு தெரியாது. எங்க அம்மா பாய் முண்டை கோயிலுக்கு போனா கூழ் விட்டுட்டு பயக்கும். இந்த கேவுரு மாவு பானம், இந்த ரிம்மி போடுற டப்பாவும் இது பக்கத்துல இருந்துச்சு. ஒன்னா இருந்துச்சு. எங்க அம்மா சும்மா இருப்பாரா, தட்டு கைக்கு தடமாடி போய் அந்த கேவுரு மாவுக்கு பதில் அந்த ரிம்மி பவுடர் எத்தும் போது அப்படியே அந்த கூழ் வாயில போட்டு கூழு காய்ச்சிட்டான். நாங்க போன ஆட்டத்துக்கு வேற அர்ஜென்ட்ல ரிம்மி பவுடர் தெரியாதா, கேவுரு மாவு ஏய் நாடகத்துக்கு சொல்றா அந்த லீவ் போடுற அது உங்க காலி ஆயிடுச்சு. எங்க அம்மா கூட்டி விட்டுட்டாங்க. நான் அப்ப ஆட்டுக்கு வேற அஜித்துல அப்படியே எடுத்து கேவுரு மகத்துல ஏறி நம்மளா தாங்க அங்க கொல்லி போடுக்குது, அங்க மலாடு போட்டுக்கிறாங்க. ஆளுக்கு 2 பண்ண புடி எடுத்து